ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது. லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோ நமோஸ்துதே. பக்த கோடிகளே, இப்பொழுது நாம் ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து சீதா பிராட்டியார் சீதாராமன் கல்யாண நிகழ்ச்சியை கண்டோம். பிறகு அவர்கள் அயோத்திக்கு புறப்படும் போது பரசுராமருக்கும் ராமனுக்கும் அங்கே யுத்தம் நடந்தது. அதிலே பரசுராமர் தோற்றார், ராமன் வென்றார் என்பதோடு பிறகு அயோத்தி நகருக்கு அனைவரும் வந்து சேர்ந்தனர் என்பதோடு முடிவுற்றோம். இதிலே மகரிஷி பரசுராமர் அவர்கள் விஷ்ணு தனுசுவை ஸ்ரீராமனிடத்திலே அளித்து அதை உபயோகப்படுத்தி அதை 4 நேற்று உபயோகப்படுத்தினால் நீ வீரன் என்று நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்று கூறினார் அல்லவா. அதை நிறைவேற்றினார். அங்கே ராமன் வென்றான் என்பதை கண்டோம். இந்த விஷ்ணு தனுசு ஆகப்பட்டது மிக அற்புதமான தனுசு ஆகும். விஷ்ணு தனுசு எவரிடத்திலே இருக்கின்றதோ அவரை வெல்வது என்பது நடக்காத ஒரு காரியம். மகாவிஷ்ணுவால் மட்டுமே வெல்ல முடியும். விஷ்ணு தனுசு ஒருவனிடத்திலே இருக்கும்போது அவன் போரிட்டால் எதிரே நிற்பவன் எப்படிப்பட்ட வீரனாக இருந்தாலும் அவன் தோல்வியையே சந்திப்பான். மகாவிஷ்ணு ஒருவரால் மட்டுமே அந்த வீரனை வெல்ல முடியும். இதுதான் வரலாறு. பிறகு மகாபாரதம் என்னும் காவியத்திலே கர்ணன், மாவீரன் கர்ணன், அவன் பாலகனாக இருக்கும்போதே ஒரு இடைப்பட்ட காலம், பாலகனும் இல்லாமல் ஒரு பெரியவனாகவும் இல்லாமல் இடைப்பட்ட காலத்திலே அவனுடைய எண்ணமாகப்பட்டது, அவனுடைய ஆதகமாகப்பட்டது வித்தைகளை கற்க வேண்டும், ஒரு நல்ல குருவிடம் வித்தைகளை கற்க வேண்டும் என்று பல இடத்திலே போய் சென்று அவமானப்பட்டு தான் திரும்பி வந்தான். ஏனென்றால் அவன் தாட்சி குலத்திலே பிறந்தவன் என்பதால் அவனுக்கு வித்தைகளை சொல்லிக் கொடுக்க எவரும் முன்வரவில்லை. ஒரு சத்திரியனுக்கு மட்டுமே வித்தைகளை கற்கக்கூடிய அந்த அருகதை உண்டு என்பது அப்பொழுது சட்டமே இருந்தது. வித்தைகளை கற்கக்கூடியவன் சத்திரியனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. மற்றவர்கள் எவருமே வித்தைகளை கற்கக்கூடாது என்பதும் இருந்தது. அப்படி ஒரு காலகட்டம். ஆனால் கர்ணன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் சூரிய புத்திரன் அல்லவா. சூரியனுடைய அந்த தேஜஸ் உடைய அந்த வேகமுடைய அந்த வீரமாகப்பட்டது அவனிடத்திலே எந்த அளவுக்கு இது இருந்திருக்கும். அவனால் இயலவில்லை, அனைத்தையும் கற்க வேண்டும். பல அவமானங்களை பட்ட பிறகும் அவன் விடவில்லை. பலரிடத்திலே சென்றான். முதலிலே பலரிடத்திலே சென்றான். பிறகு அனைவருமே அந்த தேரோட்டியின் மகன் என்று அனைவருமே அவனை அவமானப்படுத்தினார்களே தவிர அவனை அரவணைக்கவில்லை. இப்படி இருந்த சமயத்திலே ஒரு நாள் ஒரு கானகத்திலே பாண்டவர்கள் கௌரவர்கள் என்று பிரியாமல் ஒன்றாக இருந்த வேளையிலே அனைவருக்கும் வித்தைகளை கற்றுக்கொண்டிருந்தார் குலகுருவான துரோணாச்சாரியார். அந்த இடத்திற்கே கர்ணன் சென்றான். நேராக துரோணாச்சாரியார் குருவிடம் சென்று
பகவானே, ஐயா, நான் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதால், தாட்சி குலத்திலே பிறந்தவன் என்பதால் எனக்கு எவருமே வித்தைகளை கற்றுக் கொடுக்க முன்வரவில்லை. தாங்கள்தான் எனக்கு குலகுருவாக இருந்து எனக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். அவர் பாதத்தில் விழுந்தான், கெஞ்சினான். ஆனால் துரோணாச்சாரியர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார். காரணம், அவர் சத்திரியர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கற்றுத்தர முடியும், ஆனால் வாக்கு கொடுத்து விட்டார். அங்கே பாண்டவர்களுக்கு அங்கே வித்தைகளை கற்றுக் கொடுப்பதாக பீஷ்மாச்சாரியாரிடமும் அங்கே அவர் வாக்கினை அளித்து விட்டார். இவர்களை தவிர வேறு எவருக்கும் வித்தைகளை கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று வாக்கினை அளித்ததால் வாக்கினை மீற முடியாது. ஆதலால் இவனை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார் துரோணாச்சாரியர். பிறகு அந்த அவமானம் தாங்க முடியாமல் நேராக சென்றான். அவன் உருவத்தை மாற்றினான். எப்படி? ஒரு அந்தணனாக. தலையிலே இருந்த அந்த முடிகளை எல்லாம் எடுத்து விட்டான், மொட்டை அடித்து கொண்டான், ஒரு குடுமியை வைத்து கொண்டான், பூநூலை அழித்து போட்டு கொண்டான். ஒரு அந்தணனை போல, ஒரு பிராமணனை போல அங்கே வேடம் தரித்து கொண்டு நேராக மகரிஷி பரசுராமரை தேடி சென்றான். தேடி சென்று பரசுராமரை கண்டுபிடித்து பரசுராமரிடத்திலே அங்கே அவருடைய திருப்பாதத்திலே வணங்கி அவரிடத்திலே அவன் கோரிக்கை வைக்கின்றான். மகரிஷி அவர்களே, எனக்கு தாங்கள்தான் வித்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு தாங்கள் குருவாக இருந்து அனைத்து வித்தைகளையும் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று மகரிஷியிடம் பரசுராமர் அவர்களிடம் அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொண்டான். பிறகு பரசுராமர் அவனை முன்னே நிறுத்தி அவனுடைய தேஜஸை காணுகின்றார், அவனுடைய கண்களை காண்கின்றார். அந்த கண்களிலே ஒரு தேஜஸ், ஒரு வீரம், அவனுடைய அந்த உடலுடைய அந்த கம்பீரம், அவனுடைய உருவ அமைப்பு, இவ அனைத்தையும் உற்று கவனிக்கின்றார். ஆம், நாம் நினைத்த அற்புதமான வீரன் இவன். இவனுக்கு நிச்சயமாக நாம், அதாவது இதற்கு முன்பு எவருக்குமே வித்தைகளை கற்று தரமாட்டேன் என்று அவர் சத்தியம் செய்துவிட்டு அனைத்து அந்த ஆயுதங்களையும் அவர் தொடுவதில்லை என்று அங்கே சத்தியம் செய்துவிட்டு இருந்தார். இருந்தாலும் கர்ணனுடைய அந்த முக தேஜஸையும் அவனுடைய வீரத்தையும் அவனுடைய கண்களையும் கண்ட பரசுராமரால் முடியாது என்று கூற முடியவில்லை. மகனே, உனக்கு நான் கற்றுத்தருகிறேன், வா என்று கூறி பரசுராமர் என்ன சொல்கின்றாரோ அதை விட 100 மடங்கு அங்கே வித்தைகளை அவன் பரசுராமருக்கு காட்டினான். அவர் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அம்பை செலுத்தும்படி சொன்னார், அதைவிட தூரத்துக்கு செலுத்தினான். இப்படியாக பல வித்தைகள். அவருடைய மனசு ஆனது, அவருடைய ஆத்மாவானது, கர்ணனுடைய அந்த வீரமானது அவருடைய ஆத்மாவுக்குள்ளே அப்படியே ஆனந்தமாக சென்று விட்டது. ஆனந்தம் கொண்டார். இப்படி ஒரு வீரனா? பீஷ்மர் ஆச்சாரியார், துரோணாச்சாரியார் இவர்களுக்கெல்லாம் வித்தைகளை கொடுத்த பரசுராமருக்கு கர்ணனுடைய வீரத்தை கண்டு அதிர்ந்து விட்டார். இப்படி ஒரு வெறி கொண்டவனை, இப்படி ஒரு, அதாவது அறிவு கொண்டவனை, அறிவு இல்லாமல் வெறி மட்டும் இருந்தால் போதாது, அறிவும் இருக்க வேண்டும், அந்த ஞானம் இருக்க வேண்டும். ஞானமும் இருந்தது, அறிவும் இருந்தது, அந்த வீரமும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒருவனை கண்டதே இல்லை என்று ஆனந்தம் கொண்டார். அவன் அனைத்தையும் கற்றான். அந்த
பிரம்மாஸ்திரத்தை மிக சுலபமாக கற்றான். பிரம்மாஸ்திர மந்திரத்தை மிக அற்புதமாக இவர் சொல்ல, அவன் அதை ஒரு பெரிதாகவே இல்லாமல் மிக அற்புதமாக சுலபமாக அந்த பிரம்மாஸ்திர வித்தையை கற்றான் பரசுராமர். இதையெல்லாம் கண்ட பரசுராமர் அவனை வாரி அணைத்து கொண்டு, மகனே, என்னிடத்திலே சிஷ்யனாக பலர் வித்தைகளை கற்று சென்றனர். அவர் அனைவருக்கும் எவருக்குமே அளிக்காத ஒரு மாபெரும் பரிசை நான் உமக்கு அளிக்கின்றேன். ஒரு மாபெரும் பரிசு. அது ஒரு தனுசு, மகாவிஷ்ணுவின் அம்சமான தனுசு. என் தந்தை எனக்கு அளித்த ஒரு அற்புதமான ஒரு அன்பளிப்பு. இதை நான் உமக்கு பரிசாக அளிக்கின்றேன். இந்த தனுசு இருக்கும் வரை உம்மை வெல்ல இந்த அகிலத்திலே ஒருவரும் இல்லை என்பதே உண்மை. என்னிடத்திலே பயின்ற எந்த சிஷ்யனுக்கும் நான் இந்த தனுசை அளிக்கவில்லை. ஆனால் அனைவரை விட நீ என் ஆத்மாவுக்குள்ளே புகுந்து விட்டாய். ஆத்மபூர்வமாக என்னை ஆனந்தம் கொண்டாய். என்னிடத்தில் வித்தை கற்றவர்கள் இவ்வளவு சுலபமாக, இவ்வளவு சீக்கிரமாக இப்படிப்பட்ட வித்தைகளை கற்ற வீரன், மாவீரன் கர்ணனே. கர்ணன் ஒருவனே மாவீரன் என்று ஆனந்தம் கொண்ட பரசுராமர் அந்த விஷ்ணு தனுசுவை மிக அற்புதமாக கர்ணனுக்கு பரிசாக அளித்தார். பரிசாக அளித்த பிறகு அதை அவன் அவருடைய திருப்பாதத்திலே விழுந்து வணங்கி ஆனந்தம் கொண்டு அதை பெற்றுக்கொண்டார். பிறகு, கர்ணா, உன்னுடைய உயிர் போகும் நேரத்திலே, உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த தனுஷை பயன்படுத்தி கொண்டு உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம். உன் கரத்திலே இந்த தனுசு இருக்கும் வரை உன்னை வெல்ல அந்த பிரம்மனாலும் முடியாது, அந்த மகாவிஷ்ணுவாலும் முடியாது, ஈசனாலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தனுசு. ஆதலால் இந்த 33 தேவர்களும் வெல்ல முடியாத இந்த தனுசுவை உமக்கு அளிக்கின்றேன். இதை வைத்து என்னுடைய பரிசாக இதை வைத்து கொண்டு உன்னை காப்பாற்றிக்கொள் என்று ஆனந்தமாக அளித்தார். இப்படிப்பட்ட வீரன், அப்படிப்பட்ட விஷ்ணுவின் தனுசுவையே பரசுராமர் கர்ணனுக்கு அளித்தார் என்றால் அவனுடைய வீரத்தை நாம் என்னவென்று கூற வேண்டும்? யார் கொடுத்தது? பரசுராமர். இந்த அகிலத்திலே அவரை வெல்லக்கூடியவர்கள் எவருமே கிடையாது. இன்றும் அகிலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர், இந்த கலியுகத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருப்பவர், சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் பரசுராமர். அதே போல பகவானுடைய அவதாரத்திலே, மகாவிஷ்ணுவின் அவதாரத்திலே பரசுராமரும் கபிலராக அவதாரம் மேற்கொண்டார். கபிலராக பகவான் இன்னும் இந்த அகிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கபிலராக அந்த இமயமலை அடிவாரத்திலே, அந்த இமயமலை சுற்றி வட்டாரத்திலே இன்றும் அவர் ஒரு கபிலராக, ஒரு வைத்தியராக, அதாவது இன்றும் அவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போல பரசுராமரும் அதே போல இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரசுராமர் அளித்த அந்த கர்ணனை, மகாவிஷ்ணுவனுடைய அந்த தனுசை அளித்தார் என்ற அந்த கர்ணனின் வீரத்தை என்னவென்று சொல்வது? அவனை வெல்லக்கூடியவர் எவருமே இல்லை. அவனை வெல்ல வேண்டுமென்றால் கிருஷ்ணனால் மட்டுமே முடியும், மகாவிஷ்ணுவால் மட்டுமே முடியும். அதுவும் நேரடியாக இல்லாமல் சூழ்ச்சியின் மூலமாகத்தான் முடியும் என்பதை அவர் மகாபாரதத்திலே நமக்கு மிக அற்புதமாக எடுத்து உரைத்திருக்கின்றார். நமக்கு அதை பாராயணம் செய்பவர்கள், அதை படித்தவர்களுக்கு அதை அனைத்தும் அறிந்தவர்கள் அறிந்திருப்பர். ஆதலால் கர்ணனுடைய வீரமும் பரசுராமருடைய அந்த அற்புதமான அந்த மனசையும், ஆத்மபூர்வமான மனசையும் இப்போது நாம் கண்டோம். இந்த பரசுராமருடைய
வில்லை வைத்துக்கொண்டு அந்த தனுஷை வைத்துக்கொண்டு கர்ணனுடைய வீரம் எப்படிப்பட்டது என்று மகாபாரத காவியத்திலே நாம் காண்போமாக என்று கூறி, இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி, கர்ணனுடைய புகழ் ஓங்குக என்று கூறி, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய ஆசீர்வாதத்தோடு அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம், சுபமஸ்து.